பெண்கள் வளைந்த விழா எலும்பில் இருந்து படைக்கப்பட்டது மைனஸ் பாயிண்ட் அல்ல. பெண்கள் அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான், நாயகம் புகழ்ந்து சொல்றாங்க. பெண்கள் எல்லா பக்கமும் வளைந்து கொடுப்பவர்கள், சொஃப்டானவர்கள். நேராக்க போனா உடைஞ்சிரும். வகஸ்ருஹா தலாக்குஹா, உடைக்கிறண்டா என்ன தலாக்ல வைத்து முடிஞ்சு. ஒரு ஆணால சோறு தீட்ட இயலாது, ஒரு ஆணால ஒரு பெண் செய்யற வேலையெல்லாம் செய்யலாம். ஒரு பெண் என்பவள் அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து உள்ளவள். அவ வளைஞ்சிருக்கும் போதே நீ அவளோடு வாழ்ந்தா சந்தோஷமாக இன்பமாக வாழலாம். நேராக்க போனா உடைக்க வேண்டி சொன்னாங்க. யா மஅஷரஸ் ஷபாப், ஏ வாலிப சமுதாயமே, யூத்த பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பா சொன்னாங்க, மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். உங்கள் யாருக்கெல்லாம் உடம்புல சக்தி இருக்குமோ, செலவழிக்கிறதுக்கு வசதி இருக்குமோ, எல்லாரும் திருமணம் முடி. அழக பாப்பாங்க, அந்தஸ்த பாப்பாங்க, குடும்பத்தை பாப்பாங்க, பதவிய பாப்பாங்க, பட்டத்தை பாப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதெல்லாம் இரண்டாவது. தீனுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்து வெற்றி அடைந்து கொள். தீனுள்ள பெண்ணை நீ தேர்ந்தெடுத்தால் நீ வெற்றிகள் ஒரு பக்கம் இருக்கத்தான் செய்யும். அதை பொருந்தி போகணும், இரக்கமா நடக்கணும், அன்பாக நடக்கணும். இது இன்றோடு முடிந்து போகக்கூடிய பந்தம் அல்ல, சுவர்க்கத்திலும் தொடர வேண்டிய பந்தம் இது. எவ்வளவு அழகான முன்மாதிரி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி தலாக் சொல்லப்பட்ட பெண், ஒரு மனைவி தான் கன்னி, ஒரு மனைவி 15 வருடங்கள் மூத்த பெண், இன்னொரு மனைவி கணவனால் கைவிடப்பட்ட பெண், இன்னொரு மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் மௌத்தாகிய பெண். இவ்வளவு பெண்ணோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அழகாக வாழ்ந்து காட்டினார். புகாரில வருது, ஆயிஷா அம்மா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்வாங்களாம், ஆயிஷா நீ எப்பொழுது என்னோடு கோபமாக இருக்கிறாய், எப்பொழுது என்னோடு இரக்கமாக இருக்கிறாய், எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும் யா ரசூலல்லாஹ், நீ பேசக்கூடிய நேரத்துல என்னோட இரக்கமாக இருந்தா, வரப்பி முஹம்மத், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரப்பின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய். இப்ப நான் விளங்கிக் கொள்வேன், என்னோட இவ இருந்தா, என்னோட கொஞ்சம் கோபத்தில் இருந்தா, வரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ரப்பின் மீது சத்தியமாக அப்படி சத்தியம் செய்வாய். அப்ப விளங்கிக் கொள்வேன் கொஞ்சம் மனைவி என்னோட கோபத்தோடு இருக்கிறான். ஆயிஷா அம்மா எப்படிப்பட்ட அறிவாளி, அறிவு கடல். ஹலீஃபாக்கள் கூட ஃபத்வா கேட்டு போன பெண்மணி சொன்னாங்களா, இன்னமா ஹஜர்து இஸ்மக யா ரசூலல்லாஹ், நான் உங்களோட கோபம் இல்ல, உங்களோட பேரோட தான் கொஞ்சம் கோபம். எனக்கு வரக்கூடிய கோபம் உங்களோட பேரோட முடிஞ்சு போயிட்டு. எனக்கு வரக்கூடிய கோபம் உங்களோட உடுப்புல விளங்காது, அயன் பண்ண போக்குல விளங்காது, தண்ணி கேட்க போக்குல தடார்னு அடிக்கிறல்ல. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மனைவியை அப்படி வளர்த்தா. இன்னைக்கு மனைவிமாருக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் செஞ்சு கொடுத்தாச்சு.